அமோகம். நான் எப்பொழுதுமே அரசியல் பேச மாட்டேன் என்று சொல்கிறேன். ஆன்மீகத்தை பற்றி தான் பேசுவேன். என்னுடைய நண்பர் ஒரு ஆன்மீகவாதியை பற்றி இப்போது சொல்கிறேன். அவர்தான் கலைஞர். நாத்திகர் என்று பலராலும் நம்பிக்கொண்டிருக்கிற கலைஞர் உண்மையான ஆன்மீகவாதி. எப்படி என்றால், ஆட்சிக்கு வந்த உடனே அவர் திருவாரூரிலே பல வருடங்களாக ஓடப்படாத ஒரு திருவாரூர் தேர், தியாகராஜர் கோயிலுக்கு சொந்தமான தேர், அதை பல வகைகளிலும் பழுது பார்த்து அதை ஓடவிட்டார். அதற்கு முன்பு காங்கிரஸ் காலத்திலே பல மிட்டாமிராசுகள், பல பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் இருந்தார்கள். யாரும் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. ஆனால் கலைஞருக்கு மட்டும் எப்படி அது மாதிரி ஒரு எண்ணம் வந்தது? அந்த எண்ணத்தை இறைவன் அவருடைய மனதுக்குள்ளே புகுத்தினான். இவரால் தான் இந்த வேலை செய்ய முடியும் என்று சொல்லி அவர் மனதுக்குள்ளே புகுந்து அதை செய்து முடித்தார். திருவாரூர் தேர் இப்பொழுது வருடம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதே போலத்தான் காசியிலேயும் மோடிஜி அவர்கள், காசி விஸ்வநாதர் கோயில் மிகவும் அசுத்தமாக இருந்தது. அதை பல்லாயிரம் கோடி செலவழித்து அப்படி மிக ரம்மியமாக காட்சி அளிக்கிறது அந்த கோயில் என்று சொல்லுகிறார்கள். அந்த காசி விஸ்வநாதர் கோயிலை சுற்றி பல விடுதிகள், தனிப்பட்ட நகரத்தார்கள், மற்ற வகுப்பினர் தனித்தனி விடுதிகள் இலவசமாக கட்டி கொடுத்துருக்கிறார்கள். அங்கே அரசாங்கத்தின் சார்பிலும் விடுதிகள் கட்டப்பட்டிருக்கின்றன. இங்கிருந்து செல்கின்ற மக்களுக்காக குறைந்த வாடகை, குறைந்த செலவிலே உணவு, இதெல்லாம் பண்ணியிருக்கிறார்கள் அங்குள்ளவர். அதேபோல் ஏன் நம்முடைய தமிழ்நாட்டிலே பண்ணக்கூடாது? ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறதுனா மாறாக நடக்கிறது. எங்கு அதிகமாக உண்டியல் வசூல் வருதோ அது தனிப்பட்ட கோயில்களை எல்லாம் இவர்கள் அரசாங்கத்தில் எடுத்துக்கொள்கிறார்கள். அதில் ஒன்று காளிகாம்பாள் கோயில், இன்னொன்று குச்சனூர் சனி பகவான் கோயில். இதையெல்லாம் எடுத்து நீதிமன்றத்திலே திருப்பி கொடுக்க சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் கொடுக்க மறுக்கிறார்கள். இதை பத்திரிகையில் பார்க்குறோம். இதில் கலைஞர் இருந்தால் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டார். பல விஷயங்களில் கலைஞர் மிகவும் நேர்மையாக நடக்கக்கூடியவர்கள். இன்னஃபிஷியன்னு தெரிஞ்சுன்னா அவங்களெல்லாம் பதவியே கொடுக்க மாட்டார். மெச்சூரிட்டி இல்லாதவங்கன்னு தெரிஞ்சால் பதவியே கொடுக்க மாட்டார். அதுக்கு மிகவும் உதவியார் முரசொலி மாறன் அவர்கள். முரசொலி மாறனுக்கு சில இளைஞர்களுக்கு பதவி கொடுத்தது பிடிக்கவில்லை. அப்பொழுதே சொன்னார், இவங்களுக்கெல்லாம் எதுக்கு நீங்கள் சீட்டு தரீங்க, எம்எல்ஏ சீட்டு தரீங்க அப்படின்னு கொண்டார். அது அந்த குடும்பத்தினருக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. இப்போ இந்த மாதிரி கொடுத்து அதனுடைய பலனை இப்போ அவர்கள் அனுபவிக்கிறார்கள். நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டுக்காக சேர்ந்தவர்கள், தமிழ்நாட்டுக்கு நிறைய செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இது சமீபத்தில் நடந்த புயல் மழை இது பேரிடர் அல்ல என்று சொல்கிறார்கள். பேரிடர் என்றால் சுனாமி வந்தது, சென்னையில் ஆரம்பித்து இந்த தனுஷ்கோடி வரைக்கும் சொல்கிறது, அது பேரிடர். இது சில மாவட்டங்களுக்கு மாற்றம் நடந்தால் அது பேரிடர் என்று அறிவிக்க முடியாது. ஆகவே அதுக்கு பேரிடர் காலத்துக்கு என்ன பணம் கொடுக்க வேண்டியமோ அதெல்லாம் கொடுத்து விட்டார். ஏப்ரல் வரைக்கும் உள்ள பணத்தை இப்போயே கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்க தன்னுடைய மோடியினுடைய அறிவுறுத்தலின் பேரிலே தூத்துக்குடிக்கு வருகிறார்கள். அப்பொழுது ஒரு சின்ன இளைஞர் அமைச்சர் சொல்லுகிறார், பேரிடர் என்று சொல்ல மறுத்து விட்டார்கள், இப்பொழுது சுற்றி பார்க்க வருகிறார்கள் என்று சொல்கிறார். இதெல்லாம் சரியான வார்த்தைகள் அல்ல. இருந்தாலும் அந்த அம்மையார் சுற்றி பார்த்து அதுக்கு தேவையானவர்களை செய்கிறார்கள். அங்குள்ள மக்களிடம் போய் குறைகளை கேட்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு கோயிலிலே வெளிப்பிரகாரத்திலே டாய்லெட் கட்டியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அந்த அதிகாரியை கூப்பிட்டு கண்டிக்கிறார். அடுத்த அங்கே உள்ள எம்எல்ஏயை கூப்பிட்டு சொல்லுகிறார், இது எப்படி நடந்ததுங்க அப்படின்னு. இது அடுத்த முறை நான் வருவதற்குள் அந்த டாய்லெட் அகற்றப்பட வேண்டும், சுவாமி ஊர்வலத்தின் போது அந்த டாய்லெட் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார். இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மிகவும் புத்துணர்ச்சி ஏற்படுகிறது. இது போன்றவர்கள் நாட்டுக்கு முதலமைச்சராக வர வேண்டும். அவர் நிர்மலா சீதாராமன் முதலமைச்சராக நிச்சயமாக வருவார் என்னுடைய கணக்குப்படி. அதுபடி எதுக்கு சொல்கிறேன் என்றால், மற்ற மாநிலங்களிலே அறநிலைத்துறை கோயில்களை எப்படி பராமரிக்கிறார்கள், எப்படி அந்த கோயிலுக்கு பணங்களை கொண்டு கல்வி நிலையங்கள், ஆஸ்பத்திரிகள் கட்டுகிறார்கள், வருகின்ற பக்தர்களுக்கு எவ்வளவு உதவிகரமாக இருக்கிறது என்பதை பார்த்தாவது இந்த மாநில அரசு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். அமோகம்.